ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய குழந்தை சாப்பிடலன்ட்டு சாப்பிடுன்ட்டு நல்லா அதுக்கு இருக்கிற வயிறே இவ்வளோ தான். ஆனால் இவங்க வைக்கிற உணவு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ இருக்கும். அந்த இறைப்பை பற்ற வேணாமா? சரி, எதுக்கு குழந்தைக்கு அவ்வளோ சாதம் ஊட்டுறீங்க அப்படின்னா அதுக்குண்டான பதில் வராது இவங்ககிட்ட இருந்து. குழந்தை மெலிஞ்சு போயிடுது குருஜி, குழந்தை இழைச்சிருது, அதனால் நான் தொடர்ந்து உணவு ஊட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அந்த குழந்தைக்கு உணவு கொடுத்தது யார் அப்படின்னா உடனே நான் சாப்பிட்ற உணவுலேருந்து அது கொஞ்சம் சத்து போகும் அப்படிம்பாங்க. நீங்கள் சாப்பிட்ற உணவுலேருந்து வேணும்னா ஒரு சில சத்துக்கள்ன்றது அந்த குழந்தைக்கு போகலாம். ஆனால் முழுக்க குழந்தை அப்படின்றது டோட்டலாக பிரபஞ்சத்துடைய நேரடி தொடர்பில் நேரடி கணக்கில் இறைவனுடைய சக்திக்கு உட்பட்டு இறைவனுடைய ஆற்றல் மூலமா தான் குழந்தைன்றது உள்ளுக்குள்ளார இயங்குது. அப்படி குழந்தை பிறந்து வெளியே வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவே கொடுக்கலன்னா கூட அது ஆக்டிவாக விளையாடிட்டு இருக்கும் வெளியே. எப்படின்னா குழந்தை அவ்வளோ ஆக்டிவாக இயங்குது அப்படின்னா முழுக்க பிரபஞ்ச சக்தியால் இயக்கப்படுகிறது. அதுக்கு நீங்கள் உணவு வைக்கலைனாலும் எங்கிருந்து தான் குழந்தைக்கு அவ்வளோ ஸ்டாமினா இருக்குன்னு தெரியாது. குழந்தை எப்பயுமே இந்த பக்கம் ஓடும், அந்த பக்கம் ஓடும், அது மேலே ஏறும், அது மேலே தாவும், குதிக்கும், இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்போ குழந்தைக்கு எங்கிருந்து அதுக்குண்டான சக்தியும் அதுக்குண்டான ஆற்றலும் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா முழுக்க பிரபஞ்சத்திடமிருந்தும் இறைவனிடமிருந்தும் வருகின்ற எனர்ஜி தான் அது. அதுதான் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு உச்சி துடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த உச்சி அவ்வளோ சீக்கிரம் மூடாது. எப்போ ஒரு குழந்தைக்கு உச்சி மூடிடுதோ அப்போ நீங்கள் எவ்வளோ வேணால் உணவு கொடுங்க, அதுதான் சரியான முறை. அதுக்கு முன்னாடி உச்சி மூடாததுக்கு முன்னாடியே குழந்தைய போட்டு நல்லா அடித்து நல்லா குச்சி எடுத்து நல்லா பொலன்னு பொலந்து தின்னு ஊட்டுறதுனால குழந்தைக்கு ஊட்டச்சத்தும் சரி சத்தும் அப்படின்றது ஏற்படாது. இது புரிஞ்சுக்கணும். இது ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி இதுதான் மெய்யான ஒரு உண்மை. ஒரு குழந்தைக்கு உச்சி மூடுற வரைக்கும் அதை துன்புறுத்தக்கூடாது. அதுக்கு எவ்வளோ உணவு கேட்குதோ அதுக்கு தேவையான உணவு அதுக்கு தெரியும். இவ்வளோ தான் என்னுடைய உணவு, இவ்வளோ தான் என் சத்து, என்னோடய வயிறு இவ்வளோ தான் அப்படின்னா அவளை மட்டும்தான் உணவு கொடுக்கணும் குழந்தைக்கு. அதுக்கு வேணான்னா போதும்ன்றோம், இல்லை மூஞ்ச திருப்பிடும், அதோட விட்டுறணும். அதுக்கும் மேலே அடித்து திணிக்கும்பொழுது அது குழந்தைக்கு ஆபத்தில் தான் போய் முடியும். ஏன்னா எப்படி இந்த குழந்தைக்கு சக்தி அப்படின்றது உள்ளுக்குள்ளார அந்த இறை ஆற்றல் அப்படின்றது உள்ளுக்குள்ளார வருது அப்படின்னா தன்னுடைய சகஸ்காரா சக்கரா குழந்தைக்கு எப்பவுமே ஓப்பன்லேயே இருக்கும். அந்த சகஸ்காரா சக்கரா ஓப்பனில் இருக்கும்போது நேரடியாக குழந்தைக்கு பிரபஞ்சத்திலேருந்து அதனுடைய ஆற்றலும் இறை சக்தியும் உச்சி மூலயமா உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ முழு தொடர்பில் இருக்கும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை நல்லா தெய்வீகமாகவும் நல்லா ஆக்டிவாகவும் அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் சொல்கிறது, குழந்தையும் ஞானியும் ஒன்று, குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள். ஸோ ஒரு ஞானி நேரடியாக இறைவனின் தொடர்பில் இருப்பார், ஒரு குழந்தையும் நேரடியாக இறைவனின் தொடர்பில் இருக்கும். இந்த ரீசனுக்காண்டி தான் குழந்தைகளை வற்புறுத்தாதீங்க. குழந்தைகள் தெய்வங்கள் மாதிரி, குழந்தைகள் முழுமையாக சிவபெருமானிடம் பிரம்மத்திடமும் அருட்பெரும் ஜோதியினுடைய பேராற்றலினோடும் இயங்க கொண்டிருக்கிறது அப்படின்றது சொல்கிறதுக்கான காரணம். இது தெரியாமல் எதுக்கு குழந்தைங்க அடிக்கிறீங்க, எதுக்கு குழந்தைய அப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறதுன்னு தெரியல. தயவு செஞ்சு குழந்தைய டார்ச்சர் பண்ணாதீங்க. இவ்வளோ தான் சாப்பிடுதானா அதுதான் அதோட அளவு, அதோட நிறுத்திடணும். அதுக்கு மேலெல்லாம் குழந்தைக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது, போட்டு அதை டார்ச்சர் பண்ணக்கூடாது.